இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை பற்றி ஏடிஎஸ் கற்றுக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம், ஆம்ஸ் செக் பண்ணலாம், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேல்யூலாம் என்னன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் செக் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜு, இது டிசி வோல்டேஜு, அதுக்கப்புறம் ஓம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி மோடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரெட்டுன்னு 2 டெர்மினல் வரும். இந்த டெர்மினலில் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூ வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாட்டணும் அப்படின்னா, இந்த காமன் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே மாட்டணும். இது காமன் டெர்மினல். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டெர்மினல். இந்த பேஸ் டெர்மினலில் இதில் மாட்டணும். இப்போ மாட்டியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் எதுனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசி செக் பண்ணுறோம்னா டிசி 20 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். இது 20 வோல்ட்டுனா 20 வோல்ட்டு கீழே இருக்க பேட்டரியை மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியும். 20 வோல்ட்டுக்கு மேலே செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 200 வோல்ட் வைக்கணும். 200 வோல்ட் வச்சாதான் நம்ம 20 வோல்ட்டுக்கு மேலே இருக்க பேட்டரிஸை செக் பண்ண முடியும். ஓகேவா? ஏசியில் 200 வோல்ட்டுக்கு கீழே செக் பண்ணணும்னா மட்டும் நம்ம 200 வைக்கணும். இல்லைப்பா நான் 200க்கு மேலே செக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 750 தான் வைக்கணும். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா எப்போயுமே 750 வோல்ட் வச்சு செக் பண்ணுங்கள். 200 வோல்ட் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டிமீட்டர் வந்து போயிடும். அவ்வளோதான், இதை நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட ஆம்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ், இதெல்லாம் வந்து மில்லி ஆம்ஸ். ஓகேவா? நம்ம ஃபோன் பேட்டரி அதோட ஆம்ஸ் எல்லாம் செக் பண்ணோன்னா நம்ம மில்லி ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 10ன்றது நார்மலாக வந்து 10 ஆம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடு. இதை பாருங்கள், இந்த மோடுக்கு நான் போடுறேன். கண்டினியூட்டி மோடு போட்டாச்சு. இப்போ நான் கீழே வச்சிடுறேன். இப்போ இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2 டெர்மினலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு கீன்னு ஒரு சவுண்டு கேட்குதா? இது ஏன் இப்படி கேட்குதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காமன் செக் பண்ணுறோம்னா அது வந்து கண்டினியூட்டியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டினியூட்டி மோடு கொடுக்குறாங்க. நம்ம இந்த மோடை வச்சு நம்ம வயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கட் ஆகாமல் கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர் இன்னொரு வயரோட ஸோ இந்த மாதிரி டச்சாக இருக்கிறா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மல்டிமீட்டரை வச்சு ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் ஃபியூச்சரில் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் வேணும்னா ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணிடலாம். ஓகேவா?